ஹாய் காய்ஸ். ஸோ எல்லாருமே ஜனநாயகன் அப்படி பார்த்துப்பீங்க. நெக்ஸ்ட் ஹையரிங் வந்து ஜான் 21. நான் நினச்சேன் பொங்கலுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு, லைக் 14, 15, 16 அது அந்த ஒரு ஹோப்பில் இருந்தேன். எல்லாருமே அந்த ஹோப்பில் தான் இருந்திருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இழுத்தடிக்கிறாங்க. ஸோ அவங்க இன்கேஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும், மண்டே தான் எடுத்து வச்சு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இப்போ மண்டே இவங்க பண்ணாங்கன்னா அதுவும் இன்னும் மேற்கொண்டு டிலே ஆகும். இந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு விஜய் மேலே வன்மம் இருக்குன்றது எனக்கு புரியலை. ஒரு நல்ல மனுஷன் தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, விட்டு தொலைங்களேன். இந்நேரத்துக்கு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆஸ் அ ஃபேனாக, ஆஸ் அ ஒரு தளபதி ஃபேனாக இருந்து இப்போ அவரும் நம்ம வீட்டில் ஒருத்தராக இருக்கிறாரு. அவரோட மூவியை நம்ம எந்தளவுக்கு இந்நேரத்துக்கு தீபாவளி பொங்கல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருப்போம். ஏன்னா நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். பெங்களூரில் வந்து க்ரேஸ் வேறு மாதிரி இருக்கும். அங்கே தேட்டர்லாம் வந்து எந்தளவுக்கு வந்து அவங்க கட்டவுட்லாம் வச்சு டெக்கரேட்டிவ் பண்ணி அவங்களாம் எந்தளவுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கண்ணில் பார்த்துருக்கேன். இந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வந்து க்ரேஸ் உள்ள ஒரு மனுஷனை வந்து அவரோட படத்துக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணுறீங்கன்னு தெரில. பட் எனிவேஸ், ஓ ஃபார் த பெஸ்ட். கஷ்டமாக இருக்குது, வெயிட் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் மூவி ரிலீஸ் ஆகும். எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கி பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம். நல்லதே நடக்கும். பார்க்கலாம்.